பொதுவாகவே வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னா மத்திய அரசும் ஒரு செய்து மாநில அரசும் ஒரு கொடுக்குது. இப்போ மாநில அரசுலேயே நம்ம தமிழ்நாடு தான் இருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து நாங்கள் பண்ணுற காலத்தை விட எல்லாமே வந்து நிறைய ஃப்ரீயாகவும் கிடைக்குது, வசதியாக இருக்கிறதுக்கு தகுந்தாமே ஒன்று கிடைக்குது இல்லையா? அதனால அதை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்து. நான் வந்து இந்த மொத்தம் இருக்குதாங்க இப்போ வந்து இது வந்து கிராமமாக இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் ஆயிரத்தி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய லெவலில் நினைக்கிறாங்க. நான் கிடையாது இந்த ஊர்களோட படித்தவங்க வந்து பாரியெல்லாம் போய் பெரிய அளவில் என்ன ஆகிருக்காங்க, நல்ல பெரிய ஆளாக ஆகிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, இல்லை மற்றவங்களாம் வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருந்தாலுமே இப்போ கொடுக்குற வசதியெல்லாம் நம்ம நல்லா பயன்படுத்திட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே சமயத்தில் நம்ம பெரியவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் என்ன நினைக்கிறோம், ஃப்ரீயாக கிடைச்சாத பரவாயில்ல, என்ன செய்யுது தெரிய மாட்டேங்குது. நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னா தான் நம்ம பரவாயில்ல கிடைக்கும். இப்போ இதே இது இப்போ புக்கு, நோட்டு, மேப்பு, செருப்பு, பேட்டு எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குதா? ஆனால் என்ன செய்யற, நானே நல்ல புக்கை திருட்டி ஃப்ரீயாக கொடுக்குறியா? ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அது சைடில் ஒரு நோட் ஃபுல்லாக ஒரு இது சரியா? ஸோ அது என்னன்னா 3D பிரிண்டர். 3D பிரிண்டர்ங்கிறது என்னன்னா 3Dல ஒரு ஆப்ஜெக்டை நீங்க உருவாக்குறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சிருக்க, உன்னை சுற்றி ஒரு டேபிள் இருக்குது, உன்னை சுற்றி என்னென்ன பொருள் இருக்குது, லைட் இருக்குது, ஃபேன் இருக்குது, லைட்டோட ஹோல்டர் இருக்குது, ஃபேனோட ஹோல்டர் இருக்குது, வயர் இருக்குது, இந்த மாதிரி டிவைஸ் இருக்குது, மெஷின் இருக்குது, எல்லாமே இருக்குது, சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது. உன்னை சுற்றி பாரு, எல்லாத்தையுமே எல்லா பொருளும் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க இமேஜ் ரீதியா இப்படிதான் இருக்கணுங்கிறத முதல்ல திங்க் பண்ணிருப்பாங்க. திங்க் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொண்டு போற விஷயம் என்னன்னா கேட்னு ஒரு விஷயம். கேட் என்ன தெரியுமா? கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். கம்ப்யூட்டர்ல நீ டிசைன் உருவாக்குறது. ஆனா இந்த கப்பலை வந்து நான் செய்யணும் நினைக்கிறேன்னா இந்த கப்பல் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு இதோட டைமென்ஷன் ஓகேவா? இந்த டைமென்ஷன்ஸ் வந்து என்ன பண்றோம்? மணி 11 எந்த சைடு எவ்வளவு பெருசு இருக்கு அப்படிங்கறத அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இத டிசைனை உருவாக்குறோம். டிசைனை உருவாக்குறதுக்கு நம்ம என்ன வச்சிருக்காங்க, நம்மகிட்ட நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, நிறைய இருக்கு, எல்லாமே ஃப்ரீயா இருக்கு. இங்க இருக்கிற இந்த பொருட்கள்லாம் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எல்லாம் கிடையாது, ஓகேவா? ஆர்ட்ஸ் காலேஜ்ல கிடையாது, இது சமமா படிப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது. ஆனா யாருக்கு கொடுத்தாங்க? கவர்மெண்ட். எந்த பசங்களுக்கு வந்து 6வது இருந்து 12வது வரைக்கும் பசங்களுக்கு நம்ம கொடுத்தாங்கன்னா 6வது படிக்க யாருக்கு யூஸ்புறேன் இதே லேப் பிஏ லேப் இந்த கோலிட்டில பாண்டவருக்கு இதே சொல்லணும்னா 6 வருஷம் இந்த லேப் உள்ள கம்ப்யூட்டரை பயன்படுத்தலாமா? அப்படி பயன்படுத்தினீங்கன்னா என்ன பண்ணலாம்? நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கலாம்? இந்த விஷயத்தை வச்சு தான் நீ என்ன பண்ண போற? ஃபியூச்சர்ல ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போற. எல்லாரும் ஒரு நாள் வேலைக்கு போறோம், அதான் நோக்கம். ஒண்ணு வேலைக்கு போக போறோம், இல்லைன்னா வேலைக்கு நிறைய பேர் நம்ம சேர்க்க போறோம். ரெண்டுக்குமே நமக்கு என்ன நாலேஜ், அந்த நாலேஜ் வந்து இங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்னு சொல்றேன். நீ ஒரு இன்ஜினியர் ஆகலாம், ஓகேவா? என்ன மாதிரியான இன்ஜினியர் ஆகலாம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்களா, ஏஐ சொல்றாங்க. எல்லாரும் என்ன பண்ணணும்? ஜெமினி ஏஐ சொல்லிட்டு வந்துச்சு, அதுல நம்ம போட்டோ கொடுத்து நம்ம நான் இப்ப பிடிச்சிருக்க மாதிரியே பிடிப்பியா? ஆனா அத நம்மளே உருவாக்கணும் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அது ஒரு அமைதியா இருக்கு. நம்ம போட்டோ கொடுத்து எல்லாத்தையும் தெரிய மாதிரி வெளிச்சம் தெரியுதா? புதுசா ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கிறவங்க தவிர்த்து அதை யூஸ் பண்ற ஆளா இருக்கு. வேலை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருன்னா கன்சூமர்னு சொல்றாங்க. கன்சூமர்னா என்னன்னா நம்ம பயன்படுத்துற ஆளுதான், புரியுதா? நான் ஒரு பொருளை தயாரிச்சு கொண்டு போய் இந்தியா விற்கணும்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்கு, அதை பயன்படுத்துறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் கம்மியா இருக்கிறான், ஓகேவா? ஆனா நம்ம யாரு உலகத்துல இருக்கும்போது நம்ம இந்தியாவில் பார்த்தா நம்பர் 1 மக்கள் தொகை இருக்கோம்னு சொல்றாங்க. சைனா உலகத்துக்கு நம்ம நம்பர் 1 சொல்றாங்க. அப்போ அவ்வளோ மக்கள் இருக்கிற ஒரு நாட்டை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க வெளிநாட்டுக்காரங்க? உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் இருக்கு, உங்க வீட்டில் என்ன மாதிரியான ஃபோனா இருக்கு? ஓப்போ இருக்கும், ரியல்மி